வெல்கம் டு மை சேனல் லேர்ன் யுவர் செல்ஃப். இன்றைக்கி வந்து டே 4. இன்றைக்கி என்ன டாபிக்னா டேக்கிங் அரே இன்புட் ஃப்ரம் யூசர். என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறோன்னா ஜாவா தான். நம்ம இவ்வளோ நாள் எப்படி பார்த்தோன்னா இன்புட் வந்து நம்மளாவே கொடுக்குற மாதிரி பார்த்தோம் அரேஸில். இன்றைக்கி வந்து யூசர்கிட்டேருந்து எப்படி இன்புட் வாங்கி அதை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோன்னா நம்ம ஸ்கேனர் கிளாஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுவோம், வேறு எல்லாமே அப்படியே தான். தென் நம்ம அரேயோட சைஸை வந்து டிக்ளேர் பண்ணுவோம். நம்ம நார்மலாக பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளாவே இன்புட் கொடுப்போம் அப்படின்னா அரே சைஸ் வந்து மென்ஷன் பண்ண மாட்டோம், நம்பர் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவோம். இன்றைக்கி வந்து சைஸும் மென்ஷன் பண்ணுறோம். ஜாவா கம்பைலர் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எக்லிப்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து இதுதான் ஈஸியாக இருக்கும், அப்போ தான் இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர்டாக போகலாம். இதிலலாம் இம்போர்ட் எல்லாமே நம்மளாக தான் பண்ணணும், அப்போ தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோன்னு. கமாண்டில் கொடுத்துக்கலாம். டேக்கிங் அரே ஃப்ரம் இன்புட் ஃப்ரம் யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்க போகிறோம். சாரி, நான் இது பார்க்கல, என் லேப்டாப்பில் இப்படி தான் அப்பப்போ இப்படி வந்துடும் எரர் சென்ட். ஓகே. இப்போ என்னென்னலாம் பண்ண போகிறேன்னு எழுதிக்கிறேன். டேக்கிங் அரே சைஸ் ஃப்ரம் யூசர்கிட்டேருந்து சைஸ் வாங்கணும். நம்ம 2 இன்புட் வந்து வாங்க போகிறோம். சைஸ் என்ன, அவங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக டேக்கிங் அரே எலமெண்ட் ஃப்ரம் யூசர் யூஸிங் ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த சைஸ் வாங்க போகிறோம். ஓகேவா, அவ்வளோதான். இந்த 2 மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். நம்ம புரிஞ்சு படித்தா எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம மனப்பாடம் பண்ணுறனால தான் எக்ஸாமில் இல்லை ஸ்கூலில் ப்ரோக்ராமிங் வந்து ஈஸியாக மறந்துடுது. இந்த 2 ஸ்டெப் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போது இம்போர்ட் போட்டுக்கிறேன். இம்போர்ட் java.util.scanner கிளாஸை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ நார்மலாக எக்லிப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கேனர் கிளாஸ்க்குள்ளே கொடுக்கும்போதே அங்கே வந்து இம்போர்ட் ஆகிடும். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது, நம்ம தான் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து தெரியும் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் உள்ளே அப்படி சொல்லிட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கோன்னு. இப்போ உள்ளே கொடுத்துடலாம். ஸ்கேனர் க்ரியேட் ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்கேனர் எஸ்சி தான் ஆப்ஜெக்ட். நியூ ஸ்கேனர் system.in. நம்ம system.in போடுறோம் தெரியுமா, ஸ்கேனருக்கு வந்து தெரியாது நம்ம எதுலேருந்து வந்து இன்புட் ரீட் பண்ணணும்னு. அதனால தான் நம்ம வந்து system.in போடுறோம். இது வந்து இன்புட் சோர்ஸ் கீபோர்டு. ஸ்கேனர் வந்து டூல்ஸ் டு ரீட் இன்புட், system.in வந்து இன்புட் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, நம்ம ஸ்கேனர் கிளாஸ் கொடுத்துட்டோம். இப்போது system.inல அவங்ககிட்ட எவ்வளோ சைஸில் வேணும்னு கேட்கணும்ல, அதனால் என்டர் சைஸ் ஆஃப் அன் அரேன்னு போட போகிறோம். இப்போ சைஸ் கொடுத்தாச்சு. என்டர் சைஸ் ஆஃப் அன் அரே. இப்போ நெக்ஸ்ட்டு int size = sc.nestInt. ஏன் nestInt போடுறோம், இது வந்து இன்டீஜர் டைப்பில் தான் நம்ம வாங்க போகிறோம். ஸோ அந்த சைஸ் டிக்ளேர் பண்ணிட்டு nestInt. நெக்ஸ்ட்டு நம்ம எப்பயும் போல தான் இன்ட் அரேக்குள்ளே சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவோமா, அங்கே என்ன பண்ணுவோம், கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி நம்ம எலமெண்ட்ஸ் அப்படியே கொடுத்துருவோம். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது, யூசர்கிட்டேருந்து வாங்குறனால நியூ இன்ட்டு நம்ம சைஸை வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருவோம். சைஸ் வந்து கேட்டாச்சு, சைஸ் வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். சிஸ்அவுட்டில் என்டர் அவங்க கொடுக்குற சைஸு, அவங்க என்ன என்டர் பண்ணுறாங்களோ அதோட சைஸு. இப்போ 6 பண்ணியிருக்காங்கன்னா இப்போ இங்கே வந்து 6 வந்துடும். இதுக்கப்புறம் தான் நம்ம எலமெண்ட்டை ஒன்று ஒன்றா கேட்க போகிறோம். ஓகேவா, சைஸு
அதுக்குள்ளே எலமெண்ட், அவ்வளோதான். இப்போ தான் நம்ம லூப் யூஸ் பண்ண போகிறோம். லூப் யூஸ் பண்ணி தான் இன்புட்டை வாங்க போகிறோம். அவங்களுக்கு எத்தனை சைஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஃபார் இன்ட் i = 0, i greater than அவங்க சைஸு i ++. இதுலேயும் நம்ம array of i = sc.nestInt. ஏன் array of i? அவங்க கொடுத்துருக்க எலமெண்ட்டோட ஒரு இன்டீஜர், இப்போ 0 1 2 3 4ன்னு ஸ்டார்ட் ஆகும். =.nestInt, இன்டீஜர் தானே, ஸோ இன்ட். இப்போது system.inல நம்ம ஒன்று என்ட்ரு பண்ணியிருப்போம்ல, யூ என்டர்டு. அவங்க என்ன என்டர் பண்ணியிருக்காங்களோ அது ஃபுல்லாக வரும், அப்படியே பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிறதுக்காக ஒரு ஃபார் லூப் சைஸ் யூஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அது நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். அரேஸா ஃபார் இன்ட் i = 0, i greater than சைஸு i ++. அவ்வளோதான். system.out.printல array of i பிரிண்ட் பண்ணிட்டா போதும், நமக்கு எல்லாமே. இங்கே வந்து i பிரிண்ட் பண்ணாலே போதும், array of i. உங்களுக்கு ஏன் தெரியுதா அங்கே இன்ட் யூஸ் பண்ணோன்னு? நம்பர் பிரிண்ட் பண்ண போகிற அவுட்புட் வந்து நம்பர் அப்படின்னா நெஸ்ட் இன்ட் போடுவோம். இப்போது நேம் பிரிண்ட் பண்ண போகிறோம், ஒரு கேரக்டர் பிரிண்ட் பண்ண போகிறோன்னா நெஸ்ட்டுன்னு போட்டாலே போதும். இப்போது ஒரு வேர்டு ஃபுல்லாக, ஒரு லைன் ஃபுல்லாக பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நெஸ்ட்டு லைன் போடுவோம். இப்போது ஃப்ளோட் வேர்டு யூஸ் பண்ண போகிறோன்னா sc.nestFloat போடுவோம். ஓகேவா? sc.close வந்து ஆப்ஷனல் தான், பட் இது யூஸ் பண்ணுறது வந்து நல்லது. ஓகேவா? நீங்கள் எப்போயுமே ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது பழகிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபினிஷ் எல்லாமே அங்கே வந்து ln கொடுத்துக்கிறேன், அப்போ தான் நெக்ஸ்ட் லைனில் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு எரர் பற்றியே. ஓ, அங்கே வந்து டேட்டா டைப்பே நான் யூஸ் பண்ணல. இன்ட் சைஸ் தானே, அங்கே தான் வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோமே, அரே. ஓகே, இப்போது உங்களுக்கு எவ்வளோ சைஸ் பண்ணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நான் வந்து 4 கொடுத்துருக்கேன். இப்போ 4 எலமெண்ட் வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். என்டர் 4 எலமெண்ட். 4 எது வேணாலும் கொடுத்துக்கலாம், டபுள் டிஜிட் கூட கொடுத்துக்கலாம். எனக்கு கிட்ட வந்திருக்கா, இவர் அரே மாதிரி வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கேப் விடலாம் நம்ம. ஓகே. நம்ம என்டர் பண்ணோமே, அதில் வந்து நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நெஸ்ட் இன்ட், நெக்ஸ்ட் லைன், ஒரு நேமை கூட நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் கொடுக்கணுன்னு இல்லை. இப்போ நமக்கு நேம் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா sysoutல என்டர் யுவர் நேம் கொடுத்துட்டு அங்கே வந்து இன்ட்டு வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோமா, அந்த இடத்துல ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வேரியபிள் நேமு sc.nestLine கொடுத்தாலே போதும். அவ்வளோதான். வேறு எந்த ஃபார் லூப் எதுவுமே யூஸ் பண்ணவே தேவையில்ல. அப்புறம் நம்ம வந்து sysoutல நேம் பிரிண்ட் பண்ணிட்டாலே போதும், நமக்கு வந்து நேம் பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? எல்லாமே ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நான் 6 டிஜிட் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், டபுள் டிஜிட்ஸ் கூட பிரிண்ட் ஆகிருக்கு. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்க்காம எதுவுமே நமக்கு புரியாது. பார்க்கும்போது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், செஞ்சு பார்த்தா தான் புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.